குரு மனுவோட அப்பாவான நம்பூதிரிக்கு சரியான பதில் சொல்லி அனுப்பினதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல குரு மாணவர்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் கத்து கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா வகையான கலைகளும் வேதங்களும் சாஸ்திரங்களும் உங்களுக்கு நான் கத்து கொடுத்துட்டேன். குருகுல வாசம் முடியற நேரமும் வந்துருச்சு. நீங்க இனிமே உங்க சொந்த முயற்சியில உங்க வாழ்க்கை பிரகாசிக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு சொல்லி தராத இன்னொரு பயிற்சியும் இருக்கு. எல்லாரும் காது கொடுத்து இங்க என்ன சத்தம் கேக்குது அப்படிங்கறத கவனிங்க அப்படிங்கிறாரு. எல்லாருமே கவனிச்சு கேட்டு பாக்குறாங்க. எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தாலும் மணிகண்டன் கண்களை மூடி ரொம்ப கூர்ந்து கவனிக்க குரு கேட்கிறாரு, இப்பதான் சத்தம் கேக்குதா உங்களுக்கு அப்படின்றாரு. மனு ஒண்ணு எதுவும் கேட்கல குருநாதா அப்படிங்க. மத்த மாணவர்கள் எதுவும் கேட்கல அப்படின்னு அவங்களும் சொல்ல, இப்ப குரு கேட்கிறார் மணிகண்டன் கிட்ட, உனக்கு ஏதாவது கேக்குதா அப்படின்றாரு. எனக்கு ஒரு சத்தம் கேக்குது, ஒரு யானையோட பிளிரல் சத்தமும் ஒரு ஆணுடைய அலறல் சத்தமும் கேக்குது அப்படிங்கிறாரு. குரு சரிதான் அப்படிங்கிற மாதிரி தலையசிக்க, மனு எங்களுக்கு அது கேட்கலையே அப்படிங்கிறான். இல்ல, இப்ப மணிகண்டன் கேட்டது சரிதான், பக்கத்துல இருக்க காட்டுல இருந்து கேட்கக்கூடிய ஒரு யானையோட சத்தம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் கிட்ட, மணிகண்டா இப்ப சத்தம் அந்த திசையை நோக்கி ஒரு அம்பை விடு. அந்த அம்பு அந்த யானையோட மத்தகத்துலதான் படணும், அதாவது அதோட நடு நெற்றியில தான் படணும் அப்படிங்கிறாரு. மணிகண்டனும் குருவை வணங்கிட்டு கொஞ்சம் நிதானிச்சு சத்தம் எங்க வருது அப்படிங்கறத கேட்டுட்டு அம்பை விட ஒரு யானையோட சத்தம் ரொம்ப பெருசாவே அதிகமாவே கேக்குது. குருவும் மணிகண்டனை தட்டி கொடுத்துட்டு அந்த காட்டை நோக்கி எல்லாரும் கூட்டிட்டு போறாரு. அவங்க வரும்போது ஏத்தாப்புல காட்டுல இருந்து ஒருத்தன் வேகமா ஓடி வர்றான். இவரு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நான் காட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு ஒத்த யானை என்னை துரத்திட்டு வந்துச்சு. எங்க இருந்தோ வந்த ஒரு அம்பு அந்த யானையோட நடு நிறுத்தியில படவும் அது அலறிக்கிட்டு அங்க இருந்து ஓடிருச்சு அப்படின்னு சொல்லவும், குரு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு மணிகண்டனை பார்த்துட்டு, இந்த ஓடி வந்த ஆள்கிட்ட இப்ப ஒத்த யானை போயிடுச்சு இல்லையா, பயப்படாம போங்க அப்படிங்கிறாரு. குரு மணிகண்டனை பார்த்து வர திசைய கணிச்சு அம்பு விடக்கூடிய இந்த கலையை நான் உனக்கு கத்துக் கொடுக்கலையே, உன்னால எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு கேட்கிறாரு. குருவோட அருள் இருந்ததுன்னா படிப்பிக்காத ஒரு விஷயம் கூட ஒரு சிஷ்யனுக்கு சுலபமா வரும் அப்படிங்க. குருவும், நீ ஒரு சாதாரணமானவன் கிடையாதுப்பா, இத்தனை காலம் உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தனா ரொம்ப பெரிய புண்ணியவான், கோடி புண்ணியம் பண்ணவன், என்னுடைய ஜென்மம் பெருமை அடைஞ்சிருச்சுன்னா அனுகிரகம் கிடைச்சவன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட மணிகண்டனும் குரு வணங்குறாரு. குருவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்த காட்சியில மணிகண்டனும் கண்ணனும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்ணன் சொல்றான், நம்ம கூட இருக்க மணிகண்டன் அடிக்கடி இங்கே வெளியே போயிடறானே அப்படின்னு மனோ நண்பர்களும் பேசிக்கிட்டாங்க அப்படின்றது. மணிகண்டன் உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்கவும், கண்ணன் எனக்கு நல்லதுதான் தோணுது, மணிகண்டன் இந்த மாதிரி வெளியே போறான் அப்படின்னா புதுசா எதை கத்துக்கிறதுக்கு தான் போறான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்க. மணிகண்டன், நீ சொன்னது ரொம்ப சரி, யாரும் கத்து கொடுக்காத மடிக்காத ஒரு புத்தகம் தான் அந்த பிரபஞ்சங்கிறது. பகலும் ராத்திரியும் அதோட ஓலைகள், பூக்கள், நட்சத்திரங்கள், இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள், பறவைகளும் நதிகளும் மலைகளும் அதுல இருக்கக்கூடிய சித்திரங்கள், வரைபடங்கள், ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் ஒரு விதமான பாவனை இருக்கு, ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கைங்கிறது. அந்த பிரகிருதி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால வாழ்க்கைங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு மணிகண்டன் சொல்லவும், கண்ணன், நான் மணிகண்டன் மாதிரி ஆக முடியுமா அப்படின்னு கேக்குறான். அப்படி ஆக முடியாது, என்னால கண்ணன் ஆக முடியாது, பூக்கள் நட்சத்திரங்கள் ஆக முடியாது. காரணம் என்னன்னா அப்படின்னதும், அது என்னன்னு சொல்லுன்னு மன்னனும் கேக்குறான். அதான் இந்த சிருஷ்டியோட படைப்போட மகத்துவம். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு லட்சியம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்கு, ஒவ்வொரு நோக்கமும் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படைச்சவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு குணாதிசயங்களோட படைச்சிருக்காரு. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது. ஆனா எல்லாருமே சமந்தான். ஆனா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது ஒரே ஒரு ஈஸ்வரனுடைய அருள் தான். அதுதான் தத்துவமசிங்கிறது. அது நீதான் அப்படிங்கறதா அதோட அர்த்தமே. ஆனா பாக்குறதுக்கு இது சின்ன வார்த்தையா இருந்தாலும் இது ரொம்ப பெரிய அர்த்தம் உள்ளது. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எது கூட பகையும் கிடையாது, வன்மமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும், எல்லார்கிட்டயும் ஒரு ஸ்நேகம் இருக்கும், ஒரு நட்பு, அன்பு இருக்கும். என்னைக்குமே அழியாத அன்பு, எப்பவும் இருக்கக்கூடிய மந்திரம் அன்பு மட்டும்தான் அப்படிங்க. கண்ணனும், என்னுடைய கண்கள் தெளிவாச்சு, நீ சொன்ன பல விஷயங்கள் இது வரைக்கும் கேட்டு காதுகள்ல நிறைய விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு, என்னுடைய வாக்குல அக்ஷரங்கள் நிறைஞ்சிருக்கு. இப்போ நீ சொன்னதை கேட்டுட்டு என்னுடைய மனசும் கண்ணும் நிறைஞ்சிருக்கு. எதுவும் இல்லாம இருந்த எனக்கு மனிதன் எல்லாமே கொடுத்திருக்க, என்னை விட பாக்கியசாலியில் வேற யார் இருப்பாங்க அப்படின்னு கண்ணனும் கண் கலங்கிட்டு மணிகண்டனை வணங்க, மணிகண்டனும் கண்ணன் கிட்ட, கண்ணா கொஞ்ச நேரம் கண்களை மூடி என்ன ஸ்பரிசம் பண்ணு அப்படின்னு சொல்லவும், கண்ணனும் அதே மாதிரி செய்யறான். மணிகண்டன் கண்களை மூடி மந்திரங்களை ஜெபிச்சுட்டு, இப்ப கண்ணை திறந்து பாரு, உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னதும், இப்போ கண்ணனுடைய கண்களுக்கு பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாயம் எல்லாமே தெரியுது. பிரம்மா, நாராயணன், லட்சுமி, சிவன், பார்வதியை தரிசனம் பண்ண கண்ணன் கண்கள் கலங்க மணிகண்டனை வணங்குறான். மணிகண்டன் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.